மற்றும் ஒரு அண்மை செய்தி, சென்னை ராஜரத்னம் மைதானம் பகுதியில் பாஜகவினர் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. லதா, அந்த பகுதியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்னவா இருக்கு, வழங்கலாம். வணக்கம். டாஸ்மாக் ஊழலை கண்டித்து பாஜக சார்பில் போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில ராஜரத்னம் மைதானம் அருகே பாஜகவினர் ஒவ்வொருவராக தற்பொழுது வருகை தந்த நிலையில 11 மணிக்கு மேல் பார்த்தோம் அப்படின்னா வாகனங்களில் இறங்கி 30 பேர் 40 பேர் என தொடர்ந்து வருகை தந்து வருகிறார்கள். வரக்கூடிய அனைவரையுமே காவல்துறையினர் வந்த உடனேயே கைது செய்து வருகிறார்கள். கைது செய்ய மறுக்கக்கூடியவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்யக்கூடிய ஒரு நிலையுமானது ஏற்பட்டு இருக்கிறது. இதனால் காவல்துறையினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே அந்த தள்ளுமுள்ளு என்பது தற்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமா பார்த்தோம்னா மாவட்ட அளவிலான நிர்வாகிகள், அதே போல மாநில அளவிலான நிர்வாகிகள் எல்லாம் ஆங்காங்கே கைது செய்யக்கூடிய அந்த நடவடிக்கை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வினோத் செல்வமாக இருக்கட்டும், தமிழிசையாக இருக்கட்டும், இல்லங்களிலேயே கைது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில சட்டமன்ற என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல தலைமைச் செயலகத்திலும் கூட அந்த கைது நடவடிக்கை என்பது இருக்கு. மேலும் பார்த்தோம்னா இந்த பகுதிக்கு யாரும் அந்த போராட்டம் நடத்த அனுமதி கிடையாது. வரக்கூடிய வழியிலேயே அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அதையும் மீறி வரக்கூடியவர்களை தொடர்ந்து தற்பொழுது காவல்துறையினர் உடனடியாக கைது செய்து வாகனங்களில் ஏற்றி வரக்கூடிய ஒரு சூழலானது இருக்கு. இதற்கிடையே பார்த்தோம்னா ராஜரத்னம் மைதானத்தில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கைது செய்து இருக்கக்கூடிய, அதாவது காவல்துறையினர் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது வரை 100க்கும் மேற்பட்ட பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இதனால் லேசான தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டிருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா முன்னதாகவே ஹெச் ராஜாவா இருக்கட்டும், அதே போல பொன் ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், மேலும் பார்த்தோம் அப்படின்னா மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய கருநாகராஜன் உள்ளிட்ட பலரும் கூட இந்த பகுதிக்கு வரக்கூடிய ஒரு சூழல்ல அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கைது